பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பிலிப்பியர் 2வது அதிகாரம் முதல் வசனத்தினுடைய செகண்ட் பார்ட்டை தியானிக்க இருக்கிறோம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் முதல் வசனம் செகண்ட் பார்ட். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். வாலிப நாளில் இயேசுவை கண்டேன், வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். வாலிப நாளில் இயேசுவை கண்டேன், வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் ஏன் சொல்லுவேன். எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் ஏன் சொல்லுவேன். ஆனந்தமாய் இன்பக்கானான் ஏகிடுவேன். தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். ஆனந்தமாய் வாலிப நாளில் இயேசுவை கண்டேன், வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். வாலிப நாளில் இயேசுவை கண்டேன், வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் ஏன் சொல்லுவேன். ஆனந்தமாய் கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்தே என்னை அர்ப்பணித்தேன். கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்தே என்னை அர்ப்பணித்தேன். இயேசுவல்லால் ஆசை இப்புவினில் வேறு இல்லை என்றும் எனக்கவர் ஆதரவே. இயேசுவல்லால் ஆசை இப்புவினில் வேறு இல்லை என்றும் எனக்கவர் ஆதரவே. ஆனந்தமாய் என்பக்கானான் ஏகிடுவேன். தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். ஆனந்தமாய் உம்மை பின்பற்றி ஊழியம் செய்து பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். உம்மை பின்பற்றி ஊழியம் செய்து பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். தாரும் தேவா ஏழைக்கு மாறா கிருபை கண்பாரும் என்றும் நான் அம்மாடிமை. தாரும் தேவா ஏழைக்கு மாறா கிருபை கண்பாரும் என்றும் நான் அம்மாடிமை. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். செல்வி டீச்சர் பிரைஸ் தி லார்ட். கவிதா சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட். ராஜேஷ் டேனியல் பிரைஸ் தி லார்ட். வாசிப்போமா? பிலிப்பியர் 2வது அதிகாரம் முதல் வசனம். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்து செகண்ட் பார்ட் பார்த்துருக்கோம். ஆதலால் கிறிஸ்துவுக்குள்ங்கிற ஒரு காரியத்தை ஒரு கட்டு. கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதல், அன்பிலே யாதொரு தேற்றுதல், ஆவில யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சமும் இறங்கதான் உண்டானார். இப்ப இதை நீங்க புரியறதுக்கு நான் ஒரு காட்டுறேன். என்னுடைய கையில என்ன இருக்குன்னு நீங்க பார்த்து சொல்லுங்க. கூழாங்கல் இருக்கா? இது பாத்தீங்களா? இந்த கூழாங்கல், இது பெபிள்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த பெபிள்ஸ் இது பார்க்க ரொம்ப அருமையா இருக்கும். தொட்டு பார்த்தோம்னா அப்படி இதுலயே வேற வேற கலர்ஸ்ல இருக்கும். சரி, இந்த கூழாங்கல் இது இப்ப என் கைக்குள்ள இருக்கு. என் கையில இருக்கிறதுனால இது எப்படி இருக்கு? ஒன்னா உணைந்து எவ்வளவு நேரம் என் கைக்குள்ள இருக்கோ அது ஒன்னா இருக்கு. அத கிறிஸ்து இயேசுக்குள் இந்த கூழாங்கல் என் கையில இருக்கிறது போல இந்த குணாதிசயங்கள் எல்லாம் எப்ப இருக்குன்னீங்கன்னா நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உள் இருக்கும் போதுதான் இருக்கும். நீங்க என்னைக்கு இயேசு கிறிஸ்துவ விட்டு வெளியே வர்றீங்களோ உங்களுடைய குணாதிசயம் பிச்சுக்கிட்டு. சரி, இப்ப இத்தனை கல்லுக்கு ஒவ்வொரு கல்லுக்கும் ஒரு பேர் வைக்கப்படுறோம். என்ன பேர் அப்படின்னா அன்பு. ஒரு கல்லுக்கு பேரு அன்பு, ஒரு கல்லுக்கு பேரு தேற்றுதல். இந்த கல்லுக்கு பேர் தேற்றுதல். இன்னொரு கல்லுக்கு பேரு இரக்கம். இதெல்லாம் கிறிஸ்தியசுக்குள்ள போது ஒன்னு அப்படி ஒட்டிக்கிட்டு இருப்பாரு, அப்படி க்ளோஸா இருக்கு. சரி, இன்னும் ஒரு உதாரணம். இதே கல்லு தான் ஒரு பையில வச்சிருக்கேன். நிறைய கல்லை உள்ள போட்டு பை டைட்டா கட்டி வச்சிருக்கேன். அது எவ்வளவு நாள் ஒன்னா இருக்கும்னா அந்த பைக்குள்ள இருக்கிறத வர அப்படி ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்கும். என்னைக்கு பை கிழியுதோ தெரிச்சு போட்டுடும். இந்த ரூம்ல அங்க ஒண்ணு பேரு, இங்க ஒண்ணு பேரு, இங்க ஒண்ணு பேரு. சிலது அந்த கீழே அந்த சோஃபாக்கு கீழே போய் ஒளிஞ்சுட்டு தேடினாலும் கிடைக்காது. இதுதான் ஆண்டர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம். இது ஒன்றை ஒன்று
இணைந்து இருக்கிறதுக்கு ஒரு மாய கயிறு இருக்குது. மாய கயிறு இதுதான் கிறிஸ்து இயேசுக்குள். இந்த கயிற்றினுடைய பேரை உங்களுக்கு காட்டுறேன். 2வது அதிகாரம் ஆதலால் கிறிஸ்துவுக்குள். நீங்க எவ்வளவு கிறிஸ்துவுக்கு உள்ள இருக்கீங்களோ அந்த மாய கயிறு உங்களை கட்டி வச்சிருக்கும், உங்களை வெளியில கொண்டு வராதபடி பிடிச்சுக்கிட்டு. என்னைக்கு கிறிஸ்துவை விட்டுட்டு கொஞ்சம் வெளியே வர்றீங்களோ எல்லாம் செதறி போயிடுங்க. எல்லாம் ஆப்போசிட்டா மாறு. அது எப்படி ஆப்போசிட்டா மாற காட்டு. ஆறுதல். இவ்வளவு நாளும் நீங்க கிறிஸ்து இயேசுக்குள்ள இருந்துட்டு ஆறுதல் செய்துட்டு இருக்கீங்க. கிறிஸ்துவ விட்டு வெளியே போச்சுன்னா ஆறுதல் போயிடும். உதாரணத்துக்கு ஒரு நபரை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இந்துவா இருந்தாரு, கிறிஸ்தவனா மாறினாரு, யோர்தான்ல போய் ஞானஸ்தானம் எடுத்தாரு, விசுவாசியா மாறினாரு. மாறும்போது எங்களுக்கெல்லாம் அப்படி ஒரு ஐக்கியம். அவர் வீட்டில் போய் அவருக்காக நான் ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணின உடனே அந்த வீடு அவர் கையை விட்டு போக வேண்டியது, சித்தப்பாட்ட போக வேண்டியது. ஆனா ஆண்டவர் அடுத்த நாளே அவர் அந்த வீட்டுக்குள்ள கொண்டாட்டார். நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்க எப்படி கிறிஸ்தவரை மாறினீங்க அப்படின்னு அவர் கேள்வி கேட்டேன். அதுக்கு ஒரு ஜோஷியர் பையன், கொஞ்சம் வயசு பையன், அந்த பையன் வந்து ஒரு கிளாஸ்மேட்டான். அவன் ஒரு ஜோஷியர். அவன் சொன்னாரான், நம்ம எல்லாம் இந்துக்கள், நமக்காகத்தான் கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணுவோம். கிறிஸ்தவர்கிட்ட நீ போனீங்கன்னா அவங்க மற்றவங்களுக்காக ஜெபிப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அப்ப இந்த ஒரு கல் இது வெளியில் இருந்துச்சு. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்தார். வந்த உடனே அத்தனை ஆசீர்வாதம். எங்களுக்கெல்லாம் வரமால அவ்வளோ அன்பு இருக்கும், ஐக்கியம் இருக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க, எல்லாரும் பிரைஸ்லாம் அப்படி பிரைஸ்லான்னு சொல்லிட்டு அவர் ஒரு சாட்சியை சொல்றார். கிடியோன் பைபிள் டிஸ்ட்ரிபியூஷன் அவர் தான் செக்ரட்டரியா இருந்தார். அவர் சொல்றாரு, எத்தனையோ பேருக்கு நான் பைபிள் கொடுக்குறேன், அதில் என் நம்பர் போட்டிருக்கேன், அநேகர் இந்த ஃபோனில் பேசுவாங்க, நான் உங்களுக்கு ஆறுதல் சொல்றேன் அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த மாய கயிறு அத்துக்கிட்டு திரும்ப பழைய மதத்தில் போய் சேர்ந்தார். என்னைக்கு அந்த பழைய மதத்துக்குள்ள போனாரோ அந்த ஆசீர்வாதம் அப்படி போயிடுச்சு. என்னெல்லாம் போயிடுச்சுன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஆறுதல், அன்பு போயிடுச்சு, ஐக்கியம் போயிடுச்சு, இரக்கம் போயிடுச்சு. அவருக்கு ஒரு வீடு இருந்துச்சு. அந்த வீடு அவர் ஒரு ஒரு வட்டிக்கரைக்காரன் போய் வித்துட்டார். கொடுத்துட்டு அவன்கிட்ட காசு வாங்கிட்டு எழுதி தரேன் அப்படின்ட்டார். ஆனா எவ்வளவு நாள் ஆண்டவருக்குள்ள இருந்தாரோ அங்க வந்து தொடவே இல்லை. எனக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கு, ஏன் இருந்தாலும் இப்படி ஆண்டவருக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்துட்டே இருக்கான்னு சொல்லி. என்னைக்கு ஆண்டவர்கிட்ட வெளியே வந்தாரோ ஒரு 10 பேர் வந்தாங்க, அடிச்சு துரத்தி விட்டுட்டு ஒரு ட்ரெஸ்ஸை கூட எடுக்கணும் போடான்னு துரத்தி விட்டு ரோட்டுக்கு வந்துட்டாரு. அன்பு போச்சு, ஐக்கியம் போச்சு. அதனாலதான் திரும்ப உங்களுக்கு காட்டுறேன். இப்ப நான் உங்களுக்கு சில கற்கள் வச்சிருக்கேன். இது பேர் பெபிள்ஸ், தெரியுதா? இந்த பெபிள்ஸ் எல்லாமே என் கையில இருக்கு, வச்சிருக்கேன். இதெல்லாம் நான் இப்ப எங்க வச்சிருக்கேன்? என் கைக்குள்ள வச்சிருக்கேன். என் கைக்குள்ள வச்சிருக்கிற வரை இந்த பெபிள்ஸ் எல்லாம் ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்கும். சத்தம் கேட்குதா? சத்தம் நல்லா இருக்கா? எனக்கு ரொம்ப பிடிக்குது. நான் ஆட்டாட்ட ஒரு சத்தம், இந்த சத்தம் அன்பின் சத்தம், துதிக்கிற சத்தம். ஆண்டவர் ரொம்ப துதிச்சு பாடிக்கிட்டே இருக்கிறோம். இந்த பெபிள்ஸ், இந்த கூழாங்கல் நம்மகிட்ட ஒரு ஒரு கைக்குள்ள இருக்கிறவர் அது உள்ளது. ஒரு மாய கயிறால கட்டி ஒரு பேக்ல போட்டு வச்சிருக்கோம். அந்த பேக் கிளியிற வரை அது உள்ளதா இருக்கும். என்னைக்கு அந்த கயிறு கிளிதோ அத்துக்கிட்டு போயிடும். இந்த மாய கயிறு இருக்கு. இன்னொரு உதாரணம் ஒரு காந்த சக்தி. இப்ப சில மேக்னெட்டிக் ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும். எங்க வீட்டுல எல்லாம் அந்த ஒரு அழகான ஒரு பிக்சர் இருக்கும். அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன மேக்னெட் இருக்கும். அது நீங்க என்ன செய்யலாம்னா உங்களுடைய ஃப்ரிட்ஜில் ஒட்டி வைக்கலாம். அந்த ஃப்ரிட்ஜில் ஒட்டிக்கிட்டு இருக்கும். மேக்னெட் இருக்கிறார் ஒட்டிட்டு இருக்கும். மேக்னெட் போயிடுச்சுன்னா போட்டு கீழே வந்துடும். ஆனா இந்த மேக்னெட் அல்ல இந்த காந்த சக்தி எப்படி போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பல ரீசன்ல அது வெளியே போயிடும். பணம்ங்கிற ஒரு சக்தி வந்து உள்ள வந்துச்சுன்னா அந்த மாய கயிறு அத்து போயிடும். பணம் உங்க எல்லாருக்கும் தெரியும். பணம்ங்கிற ஒரு இது அது ஒரு மாய பிசாசு. அதுக்கு பயங்கரமான வல்லமை இருக்கு. என்ன வல்லமை இருக்குன்னா உங்களை கயத்துல இருந்து இந்த பேக்ல இருந்து வெளியில கொண்டு வந்துடும். ரெண்டாவது பெண், ஃபீமேல். ஒரு பெண்ணுக்காக எத்தனையோ கொலை நடந்திருக்கு. எத்தனையோ கொலை. ஜீவ ஜோதி அப்படின்னு ஒரு அக்கா, ஒரு பெரிய ஒரு ஹோட்டல் ஓனருக்கு ஃப்ரெண்டா இருந்தா அந்த பொண்ணு. அவளுடைய கணவனை அந்த ஹோட்டல் ஓனர் கொடைக்கானல்ல போய் கொன்னு இந்த பொண்ணோட வாழ்ந்தாரு. ஆனா போலீஸ் பிடிச்சாங்க. இவ ஆப்போசிட்டா மாதிரி
அந்த ஹோட்டல் ஓனருக்கு அகேன்ஸ்டாக பேச ஆரம்பித்தார். அந்த ஹோட்டல் ஓனர் எவ்வளோ பெரிய ஓனர், ரிச் மேன்னா, அவருக்கு தமிழ்நாடு முழுவதும் ஹோட்டல் இருக்குது, டெல்லியில் ஹோட்டல் இருக்குது, அமெரிக்காவில் ஹோட்டல் வச்சுருக்காரு. என்னென்ன கண்ட்ரி இருக்கோ அத்தனை அவர் ஹோட்டல் இருக்குது. அத்தனை ஹோட்டலும் பயங்கர ஃபேமஸான ஹோட்டல். டெல்லியில் அந்த ஹோட்டலுக்கு நான் போயிருக்கேன் ஒரு தடவை. கூட்டம், அந்த ஒரு கூட்டம், ஃபுட்டு அப்படி ஒரு டேஸ்ட். ஆனால் இறுதி நாட்கள் ஒரு ஜெயிலில் தான் செத்தார். காரணம் ஒரு பெண். இதுதான் அந்த நமக்கு ஆண்டு வச்சிருக்கிற ஒரு கயிறு நம்ம விட்டு வெளியே வர்றதுக்கு இது ஒரு ரீசன். சரி, ரெண்டாவது, இது எல்லாம் வந்துச்சுன்னா நிலத்தை கட்டி வைக்கிறதுக்கு ஒரு பேர் நான் கொடுக்குறேன், விசுவாசம். இந்த விசுவாசம்ங்கிற ஒரு காரியத்தில் நம்ம ஒருத்தரோடு இணைந்திருக்கிறோம். ஏன் ஒருத்தரோடு இணைந்திருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பவுல் இதை எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளும். இதை கட்டி வைக்கிற கயிறை உங்களுக்கு பேரை காட்டுறேன். எபேசியர் 4வது அதிகாரம் 3வது வசனம். எபேசியர் 4:3. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டானாகிய நான். இது ஒரு கட்டு. இது என்ன கட்டு அப்படின்னு கேட்டா, கையில போட்டிருக்கிற கட்டு. இப்ப நான் சொல்றது இந்த கட்டு கிடையாது. இந்த கட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரராய் நடந்து, அழைப்பு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள். நான் ஒரு போதகர், நான் ஒரு வசனத்தவங்களுக்கு நான் போதிக்கிறேன். போதிக்கும் போது இந்த கட்டுக்குள்ள இருக்கிறதுனால என்னெல்லாம் எனக்கு குணாதிசயம் இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறேன். நபர் மிகுந்த மனத்தாழ்மை. இந்த மனத்தாழ்மை இருந்தா தான் உங்களுக்கு நான் காட்டுங்களேன், இந்த பெபிள்ஸ் இதெல்லாம் என் கைக்குள்ள இருக்கும். ஆனா எனக்கு பெருமை வந்துச்சுன்னா அப்படி தூக்கி தூக்கி போடுவேன், என் கை விட்டு எல்லாம் வெளியே போயிடும். ஏன்னா பெருமை வந்துச்சு, நான் இப்படி தூக்கி போடுவேன், இது என் கைக்குள்ள தான் இருக்குன்னு நான் நினைப்பேன், ஆனா வெளியே போயிடும். ஃபர்ஸ்ட் மனத்தாழ்மை. இந்த தாழ்மைங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெண் குழந்தை எடுத்துக்கோங்க. அது பிறக்கும்போது அதுக்கு ஒன்றும் தெரியாது. அதுக்கு ஒன்னே ஒன்று தான் தேவை, பால் குடிச்சுக்கிட்டு ஜாலியாக தூங்கிடும். ஆனால் அது என்னைக்கு நடக்க ஆரம்பிக்கிறோம், நடக்கிற பிள்ளைக்கு பிடிப்பில்லை இம்முட்டு கொண்டு தான் இருக்கும். அதுக்கு ஒரு புது ட்ரெஸ்ஸை போட்டு விடுங்க, அது நிறைய மாறிடும், ரொம்ப ஸ்டைலாக நடக்கும். அந்த ட்ரெஸ்ஸை கலத்திங்கன்னா அதுக்கு கோவம் வந்துடும், அழும் அந்த பிள்ளை, எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லி. இப்போ எபேசியர் 4வது அதிகாரம் 2வது வசனம், அழைப்புக்கு மிகுந்த மனத்தாழ்மை. தாழ்மையில மிகுந்த மனத்தாழ்மை. இந்த மிகுந்த மனத்தாழ்மை வரும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாராவது உங்களை இன்சல்ட் பண்ணாங்கன்னு நீங்க கண்டுக்கிட மாட்டீங்க. இப்ப ரீசெண்டா சாத்தா ஒரு வெப்பன் யூஸ் பண்றோம். அது என்ன அப்படின்னு வாட்ஸ்அப். நீங்க கேட்கலாம், வாட்ஸ்அப்ல என்ன அதுல வெப்பன் வச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க, அவங்க ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி. இந்த அக்கா சீனியர் அக்கா, அவங்களுடைய மருமக வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸை இந்த அம்மாவை கட் பண்ணி வச்சிருச்சு. அது மாமியாரே, நீ என்ன செய்யக்கூடாது, ஏன் ஸ்டேட்டஸை பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு. இவங்க ரொம்ப சேட் ஆயிட்டாங்க. ஐயோ, நான் அந்த பொண்ணுக்கு என்னெல்லாம் செய்திருக்கேன், அவன் ஏன் ஸ்டேட்டஸை பிளாக் பண்ணியிருக்கான். எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்கு, இது என்ன அது அநியாயமா இருக்குது. ஸ்டேட்டஸ்ல பிளாக் பண்ணா உனக்கு என்ன, நீ இருந்து இதை வாட்ஸ்அப்பை பார்க்கறேன். நான் உங்களுக்கு தெரியும், நான் வாட்ஸ்அப் பார்க்க மாட்டேன். இப்போ ஒரு பில்டிங்கில் வேலை நடந்துட்டு இருக்கு, அவர் வேலை முடியபடி எனக்கு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்பிட்டு இருப்பார். அதுக்காக நான் பார்க்குறேன், இல்லை நான் பார்க்கவே மாட்டேன். ஏன்னா பிரதர் ஆர் ஸ்டான்லி சொல்லுவார், வாட்ஸ்அப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் வில் ஸ்டீல் யுவர் டைம். சரி, அப்போ உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கான்னு தெரியல, ஒரு சிலர் அப்படி ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்புறம் எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி, உங்களுக்கு இந்த அக்கா பிளாக் பண்ணியிருக்காளா இல்லையா? இல்லை. அச்சோ, உன்னையே பிளாக் பண்ணி என்னையே பிளாக் பண்ணிருக்கா, அப்ப நான் அவ்வளவு பெரிய பாவியா? இதெல்லாம் இது மனத்தாழ்மை கிடையாது, இது சாத்தான் உங்க சந்தோஷத்தை திருடுறதுக்கு ஒரு டெக்னிக். சரி, அப்ப இந்த பபிள்ஸ் என் கைக்குள்ள இருக்கு, பார்த்துக்கோங்க. இதுதான், இது நீங்க பாக்குறீங்க, இதெல்லாம் என்னது சொல்லுங்க, கூழாங்கல். இது எப்படி இருக்கணும், என் கைக்குள்ள இருக்கணும். கைக்குள்ள இருக்கும்போது எப்படி இருக்கு, ஒன்னா இருக்கு. இது நிறைய ஒரு பையில போட்டிருக்கீங்க, கட்டி வச்சிருக்கீங்க, அது வெளியில வர அது உள்ளே தான் இருக்கும். என்னைக்கு அந்த கட்டு அவுறுதோ எல்லாம் செதுறிடும். அந்த கட்டுக்குள்ள இருக்கும்போது அந்த பபிள்ஸ்க்கு என்னெல்லாம் கேரக்டர் இருக்கும்னு கேட்டீங்கன்னா, மனத்தாழ்மை. 3வது பாருங்க, சமாதான கட்டினாலே ஆவியின் ஒருமையை காத்துக்கல. சமாதான கட்டு. பவுலுக்கு கட்டப்பட்டது விலங்கு, ஆனா இந்த பபிள்ஸ் எல்லாம் இதுக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, எபேசியர் 4வது அதிகாரம் மிகுந்த மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமையோட, அன்பினாலே ஒருவரை தாங்கி.
ஒன்னா இருக்கும் போது அன்பு. ஆனால் என்னைக்கு வெளியே போதும், மில்லர் ஒரு ஆண்டவருடைய பிள்ளையா இருந்துட்டு வெளியே போனார். வெளியே போன உடனே ஒரு நாள் அவருடைய பிரதர்ல, அவருடைய மனைவியுடைய தம்பி ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்றாரு, மில்லரை எவனோ அடிச்சு போட்டான், உங்க ஆஸ்பத்திரிக்கு வராரு, கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி. என்னைக்கு ஆண்டவர் விட்டு போனாரோ அந்த ஆண்டவர் பாதுகாப்புங்கிற வலையத்தை எடுத்துட்டாரு. இவர் நிறைய பேர்ட்ட கடன் வாங்கி கடன் கொடுக்க மாட்டார். அவருக்கு அது பயங்கர ஒரு ஹேபிட். எங்கிட்டையும் வந்து கேட்டார், நான் கொடுக்க மாட்டேன்ட்டு. 5 லட்சம் 10 லட்சம் வாங்குவார். வாங்கிட்டு இன்ட்ரெஸ்ட் கொடுக்க மாட்டாரு, அசலையும் கொடுக்க மாட்டார். நைஸாக தப்பிச்சுக்குவார். எவனோ ஒருத்தர் என்ன பண்ணா, ஒரு காரில் ஏற்றி கொண்டு போய் எங்கேயோ ஒரு ரோட்டில் போய் அடினா அடி பெரம்போச்சு அடிச்சிருக்காங்க. கொல்லலை, அங்கேயே விட்டுட்டு வந்துட்டாங்க. நேரம் ஆஸ்பத்திரியில் வந்து படுக்கிறார். ஜானகியம்மா அவ்வளவு தூரத்துக்கு வருத்தத்தோடு சொல்லுது, நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்து வெளியே போயிட்டீங்களேன்னு. இந்த சமாதான கிட்ட வெளியே போயிடுச்சுனா என்னெல்லாம் போயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 4 எபேசியர் 4:1, உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கையும் அழைக்கப்பட்டவர் ஒரே சிறு. எல்லாம் ஒன்னா எப்ப இருக்கும்னா அது இந்த பேபிள்ஸ் கையில இருக்கும்போது தான். எனக்கு கையை விட்டு வெளியே வருது, ஒன் நாட் எல்லாம் போயிடும். சரி, பவுலுடைய நம்பிக்கை என்னன்னா, ஒரு எல்லாம் இணைந்து ஒன்றோட ஒன்று ஒரே ஆவியா இருக்கும். சரி, இப்ப ஒரே மைண்ட், ஒன் மைண்ட் அப்படிங்கறது நான் உங்களுக்கு சொல்லி இருக்க பாத்தீங்களா. ஒரே மனது, ஒருமையை காத்துக்கொள்ள ஜாக்கிரதையா இருங்க. ஒரே நம்பிக்கை, ஒரே ஐக்கியம், ஒரே ஆவி. ஒரு மெடிக்கல் டெர்மினாலஜி நான் உங்களுக்கு சொல்ல போறேன், வேணும்னா எழுதிக்கோங்க. அது பேர் சிசோஃப்ரெனியா, டபுள் பர்சனாலிட்டி அல்லது ஸ்பிளிட் பர்சனாலிட்டி. SC என் மனைவி தான் சொன்னாங்க, அதனால கரெக்டா இருக்கும். அப்படியே நான் தப்பு இருக்காது. சிசோஃப்ரெனியா கரெக்டா இருக்கும். SCHIZO, திரும்ப சொல்றேன், SCHIZO, சிசோஃப்ரெனியா. PHRENIA, சிசோஃப்ரெனியா. ஸ்பிளிட் பர்சனாலிட்டி. இந்த ஸ்பிளிட் பர்சனாலிட்டி எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை வச்சு ஒரு சினிமா எடுத்தாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு டாக்டர், அந்த டாக்டர் பகல்ல ஃபுல்லா ரொம்ப அருமையான டாக்டரா இருப்பார். வரவங்களுக்கெல்லாம் இலவசமா ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு. அவங்களுக்கு பேஷண்ட் மேல அன்பை பொழிவாரு. எல்லாரும் ஆச்சரியப்படும், என்ன இந்த டாக்டர் இப்படி இருக்காருன்ட்டு. ஆனா நைட் ஆயிடுச்சுன்னா கொடுமையான ஆளா மாதிரி இருப்பாரு. முகத்தை மாறு வேஷம் போட்டுட்டு யார் யாரெல்லாம் சிக்குவாங்களோ எல்லாம் கொள்ளுவார். இது பேர் சிசோஃப்ரெனியா, ஸ்பிளிட் பர்சனாலிட்டி. இந்த ஸ்பிளிட் பர்சனாலிட்டி தான் இன்னைக்கு உலகத்துல எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. முக்காவாசி பேர் அவங்க ஒரு முகமூடி போட்டிருப்பாங்க. வெளியில பார்க்கும்போது வேற இருப்பாங்க, உள்ள வேற இருக்கும். ஆனா என்னைக்கு நீங்க கிறிஸ்து இயேசுக்குள்ள வந்துட்டீங்களா, அன்னைக்கு எல்லாம் ஒன்னஸா மாறுறீங்க. அதான் ஒரே ஆவி. ஸ்பிளிட் பர்சனாலிட்டி கிடையாது. சரி, இப்ப வசனத்துக்குள்ள போக ஆரம்பித்து போயிடும். 2வது அதிகாரம் 1 வசனத்துல ஆதலால். ஆதலால் அப்படிங்கிறது தமிழ்ல போட்டு, இங்கிலீஷ்ல இஃப், கிரீக்ல EI. இந்த 3 வார்த்தையும் என்ன சொல்ல விரும்புது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 அதிகாரத்துல 27வது வசனத்திலிருந்து இது இணைக்க போகுது. 1 அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து 2வது அதிகாரம் 1 வசனத்துல இணைக்கிறதா ஆதலால். சரி, இது என்ன நம்ம பார்க்க போயிடும். வாசிப்போமா. 27வது வசனத்துல பவுல் இது அதை இணைக்கிறார். எப்படி இணைக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தால் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாயிரும். ஒன்னஸ். ஒரே ஆவி அப்படின்னா என்ன அர்த்தம்? சிசோஃப்ரெனியா நீ தப்பா எழுதியிருக்கலாம். SCG கிடையாது. ஜிங்கிறது எந்த ஜி. SCHIZO, சிசோஃப்ரெனியா. PHRENIA. SCG கிடையாது. ரைட், கரெக்ட் பண்ணிக்கோ. இப்ப நல்லா கேட்டுப்பாங்க. இஃப்ங்கிறத எங்க இணைக்கிறோம்னா 27வது வசனத்துல ஒரே ஆவி, நான் கண்டாலும் வராமல். அப்ப பவுல் வரலங்கிறதுனால நாங்க சண்டை போடுவோம் கிடையாது. நான் வந்தாலும் வராட்டாலும் நீங்க ஒன்னஸோட இருக்கணுங்கிற அந்த கான்செப்ட்ல இருந்து இதை கொண்டாடுறாரு. இஃப். ரைட், பாப்போமா. ஒரே ஆவி உறுதியாய் நின்று சுவிசேஷத்திற்காக கூட போராடி. அப்போ சுவிசேஷத்துக்காக கூட போராடும் பொழுது மற்றவர்கள் பார்க்கணும், இவங்களுக்குள்ள ஒரு ஒன்னஸ் இருக்கு. சபையில யாருக்குமே சண்டை கிடையாது.
அவர் எப்படி நேசிக்கிறாருங்க, எப்படி ரெண்டு பேரும் அன்பா இருக்கிறாங்க, எப்படி ஐக்கியமா இருக்கிறாங்கன்னு சொல்லி ஆச்சரியப்படலாம். இதுதான் இஃப், ஒரே ஆவியிலே போராடி. சரி, இது என்னன்னா இந்த அவங்களுக்கு 2வது அதிகாரம் 2வது வசனத்துல நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் இசைந்த ஆத்மா ஒன்றையே சிந்தித்து என்று சொல்றது. ஒன்றையே சிந்தித்து, அந்த ஒன்றையே சிந்தித்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒன்னதான் நீங்க என்ன செய்யணும், யோசிக்கணும், வேற எதை யோசிக்கவே கூடாது. இது கொஞ்சம் இதான் ஆழமா சொல்றேன். அநேகருக்கு ஒரு மோட்டிவ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். மோட்டிவ்னா என்ன சொல்றேன், ஒரு சபையில ஒரு போஸ்ட், செக்ரட்டரி போஸ்ட், ட்ரெஷரர் போஸ்ட், அதுக்கு அவங்க எலெக்ஷன் நின்று சண்டை போட்டு அவங்க அந்த போஸ்ட்டை வாங்கிடுவாங்க. போஸ்ட்டை வாங்கிட்டு அப்புறம் தான் அந்த மோட்டிவ் தெரிய ஆரம்பிக்கும். எங்களுக்கு இதில் என்னெல்லாம் ஆதாயம் கிடைக்க போகுதுன்னு பார்ப்பாங்க. அதைத்தான் ஒரே ரிலேஷன்ஷிப் எதுக்காகனா, ஒரு கிறிஸ்துவோடு கூட ஒரு உறவு. இந்த கிறிஸ்துவோடு உள்ள உறவுல நீங்க எப்படி நீங்க பார்க்கலாம் அப்படின்னு 2 உறவுங்க. இங்க இருந்து பரலோகத்தோடு நமக்கு உள்ள தேவனுக்குள்ள உறவு, வெர்டிக்கல் ஹரிசாண்டல் 2 உறவு, 2 தான் சிலுவையா மாறுது. இந்த 2ம் இணைந்தாத்தான் ஆண்டவரோடுக்குள்ள இருக்கணும். இந்த 2ஐயும் இணைக்கிறது யாரா, பரிசுத்த ஆவியானவர் தான் 2ஐயும் ஒன்னா இணைப்பார். ஆவியானவர் இல்லாம இது முடியாது. ஏன் ஆவியானவர் இது கொண்டாடுறார் அப்படிங்கிறதுக்கு நான் விளக்கத்தை நான் உங்களுக்கு காட்ட போறேன். ஆதலால் கிறிஸ்து இயேசுக்குள் யாதொரு ஆறுதலும், இந்த ஆறுதல்ங்கிறது யாருன்னா பரிசுத்த ஆவியானவர் தான் ஆறுதலின் தேவன். இவர் ஆறுதலின் தேவன்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அவர் நமக்கு எப்படி ஆறுதல் கொடுக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கிலீஷ்ல பார்க்கும்போது இது என்கரேஜ்மெண்ட் அப்படின்னு நீங்க பார்க்கலாம். என்கரேஜ்மெண்ட் அல்லது கம்ஃபர்டர், வேறொரு தேற்றவாளன், கம்ஃபர்டர். வாசிப்போமா? யோவான் 14வது அதிகாரம் 16வது வசனத்துல இந்த இணைப்பு ஆவியானவர் மூலமா தான் நமக்கு கிடைக்கும். ஆவியானவர்ல நமக்கு இணைப்பு கிடைக்காது, கனெக்ஷன், ஒரு கனெக்ஷன் நமக்கு கிடைக்காது. வாசிப்போமா? 14வது அதிகாரம் 16வது வசனத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்ப நம்மோடு கூட இருக்கும்போது தன்னுடைய அன்பை காட்டினார், தன் தாழ்மையை காட்டினார், எல்லாத்தையும் காட்டினார். அப்புறம் 33 வருஷம் கழிச்சு பரலோகத்துக்கு போயிட்டார் பிதாண்டவர். ஆனா இன்னைக்கு நம்மளை கட்டி இணைத்து வைக்கிறது பரிசுத்த ஆவியானவர். அவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் 14வது அதிகாரம் 16, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோட கூட இருக்க முடியும். என்றென்றைக்கும், என்றைக்கு அர்த்தம் நிச்சயத்திற்கு. நீங்க இந்த ஓட்டத்தை ஆரம்பிக்கிறீங்க, ஓட்டத்தை முடிச்சு நீங்க கடைசி மூச்சு விட்டு உங்க ஆத்மா பரலோகத்துக்கு போகிற வரை அவர் கூட இருப்பார். என்றென்றைக்கும் உங்களோட கூட இருக்கும்படி நான் இருக்கும்படி சத்திய ஆவியாக்கிய வேறொரு தேற்றவாளன் அவர். வேறொரு தேற்றம், ஒரு தேற்றவாளன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இன்னொரு தேற்றவாளன் பரிசுத்த ஆவியானவர். அந்த தேற்றவாளன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அவனால் ஆவியிலே தேற்றுவார். அது நமக்கு அனுபவம். நான் சொன்னா உங்களுக்கு புரியாது. என்னைக்காவது நீங்க ரொம்ப வருத்தமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாட்டு, ஆறுதலின் தெய்வமே பம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது, ஆமென் எவ்வளவு இன்பமானது, ஆறுதலின் தெய்வமே உகரபா உகரா பரபாரி பரபரா உகநகரி கனகரா உபா ரிகரக. அவர் உங்களுக்கு தந்தருள்வார். அவர் உங்களுக்கு தந்தருகிற ஆவியானவர் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2வது அதிகாரம் 1 வசனத்துல யாதொரு ஆறுதலில், இந்த ஆறுதலை கொடுக்கிற தேவன் எப்படி நம்மள ஆறுதல் கொடுக்கிற ஆக்ஷன் தான் உங்களுக்கு காட்டுறேன். எடுத்துக்கலாம். லூக்கா 10வது அதிகாரம் 35வது வசனத்துல ஆறுதலின் தேவன், அது வேறொரு தேற்றவளனார். அப்ப முதல் தேற்றவளாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய அன்பை ஆறுதலை எப்படி காட்டினார், ஒரு ஆக்ஷன் பிக்சர். தெரிஞ்சதான் காட்ட, தெரியாதான் காட்ட முடியும். லூக்கா 10வது அதிகாரம் ஒரு நல்ல சமாரியன். இந்த நல்ல சமாரியனுக்கு என்ன ஒரு கேரக்டர் இருந்துச்சு மற்றவங்களுக்கு இல்லாதது பாருங்க. லேவியனுக்கு அந்த குணாதிசயம் இல்லை, ஆசாரியனுக்கு அந்த குணாதிசயம் இல்லை. அவங்க கண்டு பக்கம் வேலையை பண்ணது.
33. பின்பு சமாரியன் ஊரிலே அவனை கண்டு மனதுருகி. அப்ப இந்த ஆறுதலின் தேவன், இது முதல் தேற்றவனாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நல்ல சமாரியன். அது எந்த ஒரு ஆர்குமெண்ட் கிடையாது. அவருக்கு ஃபர்ஸ்ட் என்ன இருந்துச்சுன்னா மனதுருக்கம். பரலோகத்திலிருந்து நம்மளை பார்க்கிறார். நம்ம சாத்தானால காயப்பட்டு குற்றுயிராய் நிர்வாணமா கிடக்கிறோம். பார்த்தார், ஐயோ யாருமே உங்களுக்கு உதவி செய்யலையே, நான் என்ன செய்யணும், பரலோகத்திலிருந்து இறங்கி வரணும், வந்து நான் ஒரு நல்ல சமாரியனாக இந்த என்னையும் பார்த்து உங்களையும் பார்த்து மனதுருகிறார். மனதுருகி கிட்டே வந்து 34 கிட்டே வந்துனா இந்த சமாரியன், நல்ல சமாரியன் எங்க இருந்தா பரலோகத்தில் இருந்தார். எங்க இருந்தாரு? பிதாவுடைய மடியில இருந்தார். எப்படி இருந்தாலும் செல்ல பிள்ளையா இருந்தார். பார்த்தார், என்ன போசையா, சாத்தா இவங்களெல்லாம் எப்படி காயப்படுத்திருக்கான், நான் தானே வந்து என்ன செய்யணும்ட்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களுக்கு எண்ணெய் திராட்சரசம். காயம், இந்த காயம் வெளியில தெரியாதுங்க, உள்ள இருக்கும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த வாட்ஸ்அப்ல உங்கள் ஸ்டேட்டஸ் யாராவது பிளாக் பண்ணிட்டா உங்களுக்கு சோறு உள்ள இறங்குமா இறங்காதா? எனக்கு இறங்கும், மற்றவங்களுக்கு இறங்காது. ஐயோ இப்படி என்ன பிளாக் பண்ணலாமா? அது ஒரு காய், வெளியில தெரியாது, உள்ளதான் இருக்கும். காயங்களில் எண்ணெய் திராட்சரசம். எண்ணெய் ஒரு சுத்த ஆவியானவர். அடுத்து நம்ம பார்க்கிற திராட்சரசம் இயேசு கிறிஸ்துவிய ரத்தம். வார்த்து ஊற்றார், ஆவியினுடைய அபிஷேகத்தினால ஊற்றார். ஊற்றி அபிஷேகத்தை கொடுத்து அவர்களுடைய காயத்தெல்லாம் கட்டி ஆவியானவர் நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்து, மகனே கவலைப்படாத, நான் இருக்கேன் உன்னோட கூட சொல்லி கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி. சுய வாகனங்கிறது சரீரம். சிலுவையில அவருடைய சுய சரீரத்தின் மேல நம்முடைய பாவங்கள் எல்லாம் வருது, ரத்தம் வெளியே வருது, பரிசுத்தாவுடைய அபிஷேகம் வருது. கட்டி அவன் தன் சுயத்தை ஏற்றி சத்திரத்திற்கு கொண்டு போய், சத்திரங்கிறது சபை, அங்க கொண்டு போயாச்சு. இவ்வளவு நாள் சபைக்கு வெளியில இருந்தான், காயத்துல இருந்தான், யாருமே கண்டுக்கிடல. கொண்டுட்டு அவனை பராமரித்தான். பராமரிக்கிறதுக்கு தேவை என்ன? ஒரு போதகர். அந்த போதகருக்கு ஞானத்தை கொடுக்கிறார். கொடுத்து இந்த வசனத்தினுடைய ஆழத்துல கொண்டு போய் இதுதான் நீ பரலோகத்துக்கு இப்படித்தான் நீ வரணும், இத்தனை குணாதிசயம் இருந்தா தான் முடியும். ஏன்னா நான் ஒரு நல்ல சமாரியன், நீ என்னை போல மாறணும். பராமரித்தான். 35 மறுநாளிலே புறப்படும் பொழுது 2 பணத்தை எடுத்து, இந்த 2 பணங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2000 வருஷம் முடிஞ்சு போச்சு. சத்திரக்காரனை கை கொடுத்து நீ இவனை விசாரித்துக்கொள். விசாரிக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினாலே உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல வைத்து விடுகிறார். அவர் விசாரிக்கிறார், என் பிள்ளைக்கு என்ன தேவை, இவனுக்கு என்ன தேவைன்னு விசாரிக்கிறார். விசாரிச்சுட்டு அதிகமாக இவனிடத்தில் செலவழித்தால் நான் திரும்ப வரும்போது, திரும்புறது 2வது வரைக்கும் நல்ல சமனுடைய ஆக்ஷன், திரும்ப வருவேன். வரும்பொழுது அவனுடைய கிரியைகளுக்கு தக்க நான் அவனுக்கு பலன் கொடுத்தேன். இப்படி இருக்க கள்ளன் கையில் ஆகப்பட்டவனுக்கு யார்? இரக்கம் செய்தவனே. இன்னைக்கு இரக்கத்தை நம்மகிட்ட எதிர்பார்க்கிறோம். அந்த இரக்கத்தை எதிர்பார்க்கறதான் 2வது அதிகம். அதெல்லாம் கிறிஸ்துக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பிலே யாதொரு அன்பு. நல்ல சமாரியனுடைய ஃபவுண்டேஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்பு. உங்களுக்கு நான் பிராக்டிக்கலாக ஒரு காரியத்தை உங்களுக்கு காமிச்சிட்டேன். இது நல்ல சமாரியனுடைய ஒரு கதை. இந்த ஆறுதல் நமக்கு யார் கொடுப்பாங்க அப்படிங்கறத மட்டும் பார்த்து இந்த செய்தியை நம்ம முடிக்க போயிடும். எடுத்துக்கொள்ளாமா? 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 3வது. நமது தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவாகிய தேவனுக்கு இரக்கங்களின் பிதா, இரக்கப்பட்டனால்தான் குமாரனாங்கிறது அனுப்பினார். இரக்கங்களின் பிதா சகலவித ஆறுதல் தேவனாக, சகலவித ஆறுதல் தேவனுக்கு சோத்திரம். இந்த சகல விதமா ஆறுதல் கொடுக்கிறது, உபத்திரவத்திற்கு அவர் ஆறுதல் கொடுக்கிறார். ஆறுதல் கொடுத்து எப்படின்னா, கிறிஸ்து இயேசுக்குள்ள எங்களுக்கு அந்த பாருங்க 5வது வசனம், பாடுகள் பெருகிறது போல ஆறுதலும் பெருகிறது. என்ன ஆறுதல் பெறுது? நீங்க சபைக்குள்ள வந்துட்டீங்க, ஒரு செய்தியை கேட்கறீங்க, உங்களுக்கு ஒரு உற்சாகம் இருக்கு, நமக்கு இவ்வளவு சமாதானம் கட்டு வச்சிருக்கிறாரு, நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கணும், ஒன்னா சார்க்கணும். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கருவேமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. 2வது செகண்ட் பார்ட்டை நாங்கள் தியானித்தோம் ஐயா. ஒரு ஓமையை எங்களுக்கு காட்டினீர், அதற்காக நன்றி.
பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இந்த இணைப்பு மரண பரியந்தம் நிலைக்க வேண்டும் ஐயா. எங்கள் ஆவி ஆத்மாவை சரீரத்தை ஒரு வெள்ளி கயிறு கட்டி வைத்திருக்கிறார் பிரசங்கையில் வாசிக்கிறோம். அந்த வெள்ளி கயிறு விட்டு வரை நாங்கள் இணைப்பில் இருக்க வேண்டும் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.